ராதிகாவை தேடி போன கோபி பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சது. ஏன்னா ராதிகா பார்த்திங்கன்னா பொண்ணு மையை கொட்டி எங்கே தூரமாக போயிடுறாங்க. இது தெரியாது கோபி பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லாதனால மனசு உடஞ்சு போய் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு எனக்கு ராதிகா விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு இது சரிடா, உனக்கு அவள் முக்கியம் தான், ஆனால் அவங்களுக்கு நீ தேவையில்லையா, அதனால தான் உனக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. தூக்கி எறிஞ்சு போனவளை பற்றி நீ ஏன்டா கவலைப்பட்டிருக்கா, விட்டு தள்ளிடா, கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு உங்கள் பசங்க நினச்சி அவங்க கூட சந்தோஷமாக இருக்க பாரு, விட்டு பண்ணல அப்படி இதோட மறந்துடுறா அப்படின்னு சொல்ல சரிம்மான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோபி திருப்பி சோகமாக தான் இருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்து பார்த்துக்கிட்டு பாக்கியை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் கொரியர்கார் வராங்க. கொரியர்கார் வாங்கி பார்த்திங்கன்னா கோபி கிட்ட லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. இதை கோபி பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்துட்டு என்ன லெட்டர்ப்பா அப்படின்னு கேட்க ராதிகா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துக்கோமான்னு கேட்டு ரொம்பவே அழுறாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா, ஏன்னா அவள் என் மனசில் என்ன நினச்சிருக்கா, உன்னை டைவர்ஸ் ஒரேடைய தலைமொழிகளை நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருமா, நானே இந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகிட்டு இருக்குது. இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காள் அப்படின்னா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். நான் தான் ஒரு முட்டாள்தனமாக ஏதோ முடிவு பண்ணி சந்தோஷமாக நினச்சி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் உண்மையில் சந்தோஷமாக இல்லை போல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினச்சேன். ஆனால் என்னடா இப்படி ஆயிடுச்சு, அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் கொழுப்பு எடுத்து போய் தான் அவள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. விட்றா, இதுவும் நல்லதுக்கு தான், நீ அவளை பேசாமல் டைவர்ஸ் பண்ணுறது, நானே சொல்லலாம்னு நினச்சேன், நீ அவளே ஏதோ ஒரு நல்ல முடிவில் இருக்கா, நீ பேசாமல் அவளை டைவர்ஸ் பண்ணுற, நீ இனிமேல் உங்கள் பசங்களோட சேர்ந்து இங்கே இருந்தாடா, அவன் வேணாடா உனக்கு அப்படின்னு சொல்லம்மா. இப்படியெல்லாம் பேசாதமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானே இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியல, முடிச்சுட்டு இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுருந்தா பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, என்ன தான் இருந்தாலும் அவங்க உங்களோட மருமக, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மகனை ஃபஸ்ட்டு என்கிட்டேருந்து பிரிச்சாங்க, இப்போ அவங்க கிட்டேருந்து பிரிக்கிறீங்க, கடைசி வரை உங்கள் மகனை உங்கள் முன்னாலே முடிச்சு வச்சு நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, என்ன தான் நினச்சிருக்கீங்க, பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இறக்காரமா, ஆம்பளை என்ன தப்புனாலும் பொம்பளைக்கு வந்து சமைச்சு சலிச்சிட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்க பாக்கியா நீ இதெல்லாம் தலையிடாது, எனக்கு என் பையனோட உடம்பு தான் முக்கியம், ஹெல்த்து தான் முக்கியம், எனக்கு அவனோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ இதெல்லாம் தலையிடாத, அவன் அப்படி தான், ஆனால் அவனை பற்றி நீ உனக்கு உரிமை இல்லை, நீ வேணான்னு தான் சொல்லி விட்டல, திருப்பி நான் அவனை பற்றி கேட்டு நாங்கள் என்னமோ பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்ன உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்க அத்தை, நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டுப்போங்க, ஆனால் அங்கே ராதிகான்ற ஒரு மனசு நல்லவங்களோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, அது மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் தெரியும் அவள் ஒன்றும் நல்லவ கிடையாது, என் மகனோட வாழ்க்கையை சீரழிச்சவ, என் மகனை இவ்வளோ நிலைமைக்கு ஆளாக்கணுவே அவள் தான் அப்படின்னு சொல்ல என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க, அவங்க ஒன்றும் ஆகலை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க உங்கள் மகன் எடுத்த முடிவு தான். உங்கள் மகன் தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருந்தா எல்லாரும் ஏன் இந்த நிலமையில் வந்து நின்று இருக்கோம், எல்லா முடிவுலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லதுக்காக மட்டும் தான் எடுக்கிறீங்களே தவிர மற்றவங்களாம் கூட இருக்கிறவங்க முடிவு கொஞ்சம் சந்தோஷத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்கியை நினச்சதெல்லாம் சொல்ல இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. பாக்கியா இதுக்கு மேலே பேசணும்னா அவ்வளோதான், வர உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்டுக்காக நீ எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணிங்க, ஆனால் என் மகன் வாழ்க்கையில் விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கோவமாக பாக்கியாவை கத்த பாக்கியா அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராது, நம்ம ராதிகாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் ராதிகா அப்போ தான் வெளியிலேருந்து வருவாங்க. இதை பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்துருங்க, ஏன் திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க கொஞ்சம் மணி யோசிச்சு முடிவு எடுங்கன்னு சொல்லி இல்லை பாக்கியா நான் இந்த முடிவே வந்துட்டு எப்போவோ எடுத்துருக்கணும், இவ்வளோ லேட்டாக எடுத்ததுக்கு தான் நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன், அதனால தான் நான் இப்போ நல்ல முடிவு எடுத்திருக்கேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டம் தான் நானும் படுறேன், ஆனால் சர்வே ஆகி வந்துடுவேன், நீங்களே கற்றுமிட்டு வரும்போது உங்களை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நானும் முன்னேறி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அது சரி தான், நான் முன்னேற்றி வரது போது நீங்கள் வர மாட்டீங்களா, ஏன்னா நீங்கள் தான் தைரியசாலியாச்சு, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா என்னோட பொண்ணோட நலனுக்காக நான் இந்த முடிவு எடுத்தது ரொம்ப சரி தான், நீங்கள் இதில் தலையிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வாயடிச்சாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. கோபியும் ராதிகாவும் பிரிவாங்களா இல்லை சேருவாங்களான்றதை நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலே இது பண்ணுறது தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட பெல் பட்டன் எடுத்துங்க, அப்போ தான் நான் ஒவ்வொரு உங்களுக்கு முடிச்சு வரும். தேங்க்யூ.